வெல்கம் டு அக்காவின் சமையலறை. இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னா வாழைக்காய் வறுவல் செய்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் வாழைக்காய் 2, 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, தேவையான அளவு உப்பு. அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இப்படி கட் பண்ணி இந்த தோலெல்லாம் எடுத்துடலாம். இப்படி எடுத்துடலாம். இப்படி ரவுண்டா ஒரே சைஸாக கட் பண்ணிக்கணும். ஒன்று பெருசு சின்னதாக கட் பண்ணக்கூடாது. இப்படி ஒரே சைஸாக கட் பண்ணணும். அப்போ ஒரே சைஸாக நல்லா வேகிறதுக்கு நல்லாயிருக்கும். வேவும். ஒன்று பெருசு ஒன்று சின்னது கட் பண்ணுமா, ஒன்று வெந்திருக்கும் ஒன்று வேகாமல் இருக்கும். எல்லாம் ஒரே சைஸில் கட் பண்ணி எல்லாம் இதே சைஸில் பண்ணிக்கணும். பாருங்கள். பாருங்க, எல்லாம் ஒரே சைஸா இந்த மாதிரி 2 வாழைக்காயும் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். இப்போ 5 ஸ்பூன் எண்ணெய் சொல்லியிருந்தாங்க. இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் போடுறேன் இது மேலே கடாயில். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சிருச்சு. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறேன். எல்லாம் போட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சு வாழைக்காயை போட்டுக்கலாம். இது ஒன்றும் தண்ணியில் போடல, தண்ணியில் போடாமல் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டவ் சிம்மிலேயே இருக்கணும். இது எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லாம் இந்த மிளகாத்தூள், எண்ணெய், உப்பு எல்லாம் சேர்ந்து அப்படியே பரட்டிக்கலாம். இப்போ அப்படியே எல்லாம் இந்த மஞ்சள் தூள், உப்பு எல்லாம் பரட்டி விட்டு அப்படியே இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு ஸ்டவ் சிம்மிலேயே இருக்கணும். இப்போ அப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். அப்படியே 5 நிமிஷம் அப்படியே சிம்மிலேயே வேகட்டும். இப்போ மூடி ஓப்பன் பண்ணுறேன். தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிருக்கு. தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிருக்கு. தண்ணியை தெளித்து தான் கொஞ்சமாக விட்டோம். நம்ம நல்லா ட்ரை ஆகிருக்கு. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஒன்று தட்டாமல் சைடில் பரப்பி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்து எல்லாம் ஒன்றா பரப்பி விட்டுட்டு, நான் முன்ன 3 டேபிள் ஸ்பூன் தான் எண்ணெய் போட்டேன். இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போடணும். அது இது மேலே இப்படி நான் போட்டுக்கணும். மூடி ஓப்பன் பண்ணி விட்டுறேன். சிம்மிலேயே இருக்கட்டும். இன்னும் 2 ஸ்பூன் எண்ணெய் இப்போ போட போகிறேன். வாழைக்காய் வறுவல் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு மீன் மாதிரியே இருக்கும். தயிர் சாதத்து கூட, சாம்பார் சாதத்து கூட, ரச சாதத்து கூட எல்லாம் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.